ஸ்டாலினிடம் மனு கொடுத்தால் 100 நாளில் ஸ்டாலினால் கச்சத்தீவை மீட்க முடியுமா என மதுரையில் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை செல்லூர் பகுதியில் வடக்கு சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட 5 புதிய சாலைகளை அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா திறந்து வைத்தார். நிகழ்வில் ஆட்சியர் அன்பழகன், மாநகராட்சி ஆணையர் விஷாகன் பங்கேற்றனர். பின்னர் விழா மேடையில் பேசிய ராஜன் செல்லப்பா, எம்பி கனிமொழி மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் சாலைகள் போடவில்லை என பேசியுள்ளார். எந்த சாலை போடவில்லை என கூறவில்லை. யாரோ எழுதி கொடுத்ததை எம்பி கனிமொழி பேசி வருகிறார். மக்கள் குறைகளை தீர்க்க ஸ்டாலின் 100 நாட்கள் கேட்கிறார். அதிமுக ஆட்சியில் 1 நாளில் மக்களின் குறைகளை தீர்த்து வைக்கப்படுகின்றன. ஸ்டாலினிடம் மனு கொடுத்தால் 100 நாளில் ஸ்டாலினால் கச்சத்தீவை மீட்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சியில்தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. முதல்வரின் திட்டங்களை மக்கள் வரவேற்று வருகிறார்கள். தமிழக அரசின் சாதனை திட்டங்களை திமுக தடுக்க நினைக்கிறது. விவசாய கடன்கள் விவசாயிகள் நலன் கருதியே தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஏறக்குறைய 6 கோடி ரூபாய் செலவில் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சத்யா ஏழைகள் விடுதி என்கிற நம்முடைய மாநகராட்சி இடத்துல அந்த ஏழைகள் முதியோர்கள் தங்குவதற்கான இடம் கட்டப்பட்டு மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. இன்றைக்கு குளமங்கலம் சாலையும் நம்ம வருகிற பாதையை இணைக்கிற வைகை ஓரத்தில் இருக்கிற அந்த பிரிட்ஜ் பாலம் ஏறக்குறைய 3 கோடி ரூபாய் திட்டத்தில் இன்றைக்கு கீழ்ப்புறமாக வந்து எந்தவித விபத்து நேரம் இருப்பது தட்டப்பட்ட அந்த 3 கோடி ரூபாய் திட்டத்தில் குளமங்கலம் சாலை வைகை இணைப்பு சாலை போடப்பட்டிருக்கிறது. நிறைய அடிக்கடி வேண்டுகோளுக்கு நம்ம பிபிகுளம் சாலையில் இருக்கிற பாலம் நம்முடைய ஆணையாளர் அவர்கள் முன்னின்று அந்த பாலத்தை மிக விரைவாக போட்டு அந்த பாலத்தை கொட்டி இருக்கிறார்கள். அதனை போன்று சட்டக்கல்லூரியில் மிகப்பெரிய அரங்கத்தை கட்டுப்பதற்கு ஏறக்குறைய 9 கோடி ரூபாய் திட்டத்தில் கட்டப்பட்டது. தமிழ்க மைதானத்தில் இன்றைக்கு 50 கோடி ரூபாயில் மிகப்பெரிய குளிரூட்டும் அரங்கத்தை கட்டி முடிக்கிற தருவாயில் இன்னும் மிகச்ச விரைவிலேயே மாண்பு முதலமைச்சர் திறந்து வைக்க இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, மாநகராட்சி மேயராக இருக்கிறது எத்தனை எதிர்ப்பு இருந்தது. வைகை பாலத்தில் கீழ்ப்பாலத்தை உடைக்காதீங்க, கீழே கூட இங்கே கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க பல பேர் போராடினார்கள், உயர்மட்ட பாலம் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அத்துணை போக்குவரத்தும் எம்ஜிஆர் உயர்மட்ட பாலத்தாலும் புரட்சி தலைவி அம்மா பேரில் 2 பாலத்தால் தான் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் அது அன்றைக்கு அத்தனையும் மீறி மக்கள் அந்த உயர்மட்ட பாலத்தை கட்டி இன்றைக்கு மிகச்சிறப்பாக அந்த 2 பாலங்களும் பயன்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயே பாலத்துக்கு பெயர் வைக்கக்கூடாது என்ற ஒரு அரசாணை இருந்தது. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தான் அந்த அரசாணையை மாற்றி காட்டி இன்றைக்கு பல இடங்களில் பல தலைவர்கள் பெயர் வைத்தாலும் முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரும் புரட்சி தலைவர் அம்மா பெயரும் மதுரையிலே தான் வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதனை போன்று மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளை கொண்டாடுவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என்ற பெயர் மாற்றி இன்றைக்கு பழிச்சென்று LED பல்புல இன்னைக்கு மிக தெளிவாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியிலே 150 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மருத்துவக் கல்லூரி விரிவாக்கம் இன்றைக்கு மிகச்சிறப்பாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோவிட்-19 எல்லா பேஷண்ட்ஸ் அனுமதிக்கப்பட்டிருந்த கட்டிடம் நம்முடைய வடக்கு தொகுதியில் நம்ம காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டது. அது மிகச்சிறப்பான கட்டமாக மருத்துவக் கல்லூரி கட்டடங்கள் இருக்கின்றன. அதனை போன்று மதுரை புதூரிலிருந்து அழகூரில் வரைக்கும் 4 வழி சாலை 15 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு மதுரை புதூர் வடக்கு தொகுதியில் ஆரம்பித்து அழகுருவில் வரைக்கும் இன்றைக்கு 4 வழி சாலை மாண்பு எடப்பாடியார் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, எம்ஜிஆர் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து கூடல் நகர் வரைக்கும் 4 வழி பாதையாக சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பில் மிகச்சிறப்பான பாதை இன்றைக்கு அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டு மக்கள் மிக எளிமையாக அந்த சாலையை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் நிலையத்தில் தீயணைப்பு நிலைய கட்டிடத்தை கட்டுவதற்கு நம்முடைய வடக்கு தொகுதி நான் சட்டமன்றத்தில் பேசிய பிறகுதான் அதற்கான அழைப்பு கிடைத்து உடனடியாக கொடுத்தார் மாண்பு முதலமைச்சர். அதே போன்று இன்றைக்கு மாட்டுத்தாவணியிலே புதிய காவல் நிலையத்தை திறந்திருக்கிறோம். குறிப்பாக வண்டியூர் கண்மாயும் செல்லூர் கண்மாயும் தேர்தல் இருக்கிற போது 2 கண்மாயும் தூர்வார வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏற்று 2 கண்மாயும் முதலில் என்னுடைய சொந்த நிதியிலிருந்து நம்முடைய செல்லூர் கண்மாயை முதலிலே தூர்வாரினோம். தொடர்ந்து அரசு நிதி அளித்ததன் மூலம் செல்லூர் கண்மாய் தூர்வாரப்பட்டு இன்றைக்கு நீர் முழுக்க நீராதார இந்த பகுதி மக்களுக்கு அத்தனை பேருக்கு நீராதாரம் கொடுக்கிற அளவுக்கு மிகச்சிறப்பாக செல்லூர் கண்மாய் இருக்கிறது. அதனை போன்று வண்டியூர் கண்மாயும் மிகச்சிறப்பாக தூர்வாரப்பட்டு இன்றைக்கு வண்டியூர் கண்மாய் நீர் நிறைந்து மறுகால் ஓடுகிறது. அந்த கண்மாயிலையும் இன்றைக்கு மீண்டும் இன்னும் எஞ்சிய பகுதிகளை தூர்வாருவதற்காக அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது. அதனை போன்றுதான் எஸ்எல் பெருங்காயம் பக்கத்தில் சுற்றுச்சாலையில் 50 கோடி ரூபாய் திட்டத்தில் உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. குருவிக்காரன் சாலம் பாலம் வடக்கு தொகுதியிலிருந்து ஆரம்பிக்குது. அந்த பாலம் இன்றைக்கு சிறப்பாக கட்டப்பட்டிருக்கின்றது. அதனை போன்று மாநகராட்சி மேயராக இருக்கிற போது நம்முடைய ஆணையாளர் தான் அது இந்த தமிழ்நாட்டிலேயே எங்கேயும் கிடையாது. எதிர்கட்சி தலைவருக்கு உறவினர் பேசியிருப்ப நம்புகிறேன். வடக்கு தொகுதியில்
எந்த சாலை போடப்படாமல் இருக்கிறது? 50 அடி ரோடு போடப்படவில்லையா? 60 அடி ரோடு போடப்படவில்லையா? மீனாட்சிபுரம் சாலையில் சத்தியமூர்த்தி தெரு போடப்படவில்லையா? ஜீவா நகர் ரோடு போடப்படவில்லையா? கல்யாண சுந்தர் ரோடு போடப்படவில்லையா? மல்லிகை காமி பார் இருக்கிற கோகுலம் ரோடு போடப்படவில்லையா? இன்கம் டாக்ஸ் போகிற சாலை போடப்படவில்லையா? எந்த சாலை போடப்படாமல் இருக்கிறது? குறுக்கு சாலைகள் கூட மிகச் சிறப்புக்குரிய வடக்கு தொகுதியில் அத்தனையும் பேவர் பிளாக் சாலைகளாக எல்லா வகையிலும் இன்றைக்கு போடப்பட்டிருக்கு என்பதை சொல்லுவேன். ஏன்னா அவர் பேசினவர் யாரோ எழுதி கொடுத்தாலும் புதுசாக கட்சி பொறுப்பு எழுதி கொடுத்தா பேசியிருக்கிறாங்க. இங்க இருக்கிற மாவட்ட கழக செயலாளர் இவை ஆளுகிற சாலை கூட போடப்பட்டிருக்கிறது. இங்க திமுக மாவட்டத்தில் இருக்க கூட சாலை கூட மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. இங்க எனக்கு தெரிந்த வரைக்கும் குடிநீர் பிரச்சனையும் வடக்கு தொகுதியில் எங்கேயும் எப்போதும் இருந்ததில்லை. ஒரே ஒரு தெருல அடிக்கடி பேசுவாங்க, தொலைபேசியில் பேசுவாங்க, தாமஸ் தெருல தண்ணி வரல, அங்கே 14 சக்கரை கழிவு. அதையும் கூட நம்முடைய ஆணையாளர் அவர்கள் மிக ஆய்வு செய்து இப்ப மிகச்சிறப்பாக அமைத்திருக்கிறாங்க. யார் கேட்டாலும் இந்த வகையில எல்லா சாலைகளும் மிகச்சிறப்பாக போடப்பட்டு கொண்டிருக்கிறது. வடக்கு தொகுதியில் முழுமையான திருப்தி எங்களுக்கு இருக்கிறது. இன்னமும் தேவைகள் இருக்கிற மக்களுக்கு முதியோர் உதவித்தொகை அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியரால் முதியோர் உதவித்தொகை இப்ப ஆன்லைன்ல நம்முடைய தாசில்தார் தேவனி சாரும் சுரேஷ் சாரும் யாரு கேட்டாலும் உடனடியாக வழங்குறாங்க. பிசிக்கலி ஹேண்டிகேப்ல இருந்தா அடுத்த நாளே கொடுத்துறாங்க. விடோவா இருந்தா 2 நாள் ஆய்வு செய்து உடனடியாக கொடுக்குறாங்க. எல்லா வகையிலும் ஆய்வு செய்து கொடுக்க முடிகிறது. ஆனால் 100 நாளே எங்களுக்கு தேவையில்லை. எல்லா வகையிலும் உடனடியாக மாவட்ட ஆட்சியரும் ஆணையரும் உடனுக்குடன் தீர்வு காண்பதிலே மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறது இந்த வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும். அது உங்கள் மத்தியில் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், பல பேர் பழைய குறை சொல்லலாம். 100 நாள்லாம் எங்களுக்கு சாதாரண குறையை தீர்க்க வேண்டியது. 100 நாள் எங்களுக்கு தீர்க்கணும்னா ஒன்று செய்ய முடியுமா நான் கேட்கலாம் ஆசைப்படுறேன். கச்சத்தீவை பெட்டியில போடுறோம், தீர்வு காங்க, 100 நாள்ல தீர்வு காங்கிற துணை எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்களே, நான் கேட்கிறேன், நீங்க பறி கொடுத்த தானைவாறு கொடுத்த கச்சத்தீவை 100 நாளில் நீங்க திருப்பி வாங்க முடியுமா? ஏன்னா 8வது கணிக்கு ஆசைப்படுறாங்க. முதலமைச்சரை வந்தா தானே இதெல்லாம் காண போறோம். வருவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மக்களுக்கு விலையில்லா அரிசி கொடுக்கிறோம், தைப்பொங்கலுக்கு 2500 ரூபாயும் கொடுக்கிறோம். வேளாண்மை இன்னைக்கு விற்பனை கடன்லாம் மிகச் சரியாக அத்தனையும் வேளாண்மை கடன் கூட தள்ளுபடி செய்யறோம். நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் 435 மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எடப்பாடியார் கொடுத்திருக்கார். என்ன குறை இருக்கிறது மக்களுக்கு? உண்ண உணவு கிடைக்கிறது, விலையில்லா அரிசி இல்லைன்னா நம்ம திருக்கோவில போய் சாப்பிடலாம். இந்த அம்மா உணவகம் மிகச் சிறப்பாக செயல்படுது. உண்ண உணவு கிடைக்க யாராவது ஒரு ஆளாவது உணவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாராவது எல்லா வகையிலும் எல்லா வகையான தீர்வுகள் இருக்கு. அந்த மின்சாரம் ஏற்ற கிடைக்காம இருக்கா? 100 யூனிட் மின்சாரம் கொடுக்கிறோமே, இலவசமா கொடுக்கிறோமே, எல்லா பேரும் அனுபவிக்கிறாங்களே, திமுக அனுபவிக்கிறாங்களே, எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கான மிகச்சரியாக இந்த அரசு செய்து இதுல என்ன குறை இருக்கிறது? மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் நேரத்தை ஒருத்தங்க வெளிப்படையா சொல்ல விரும்புகிறேன். குறிச்சு இருக்கிறாங்க, நாங்க இந்த வடக்கு தொகுதியில் எல்லாத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம். அம்மா மினி கிளினிக்கு 2000 மினி கிளினிக்கை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாந்துருக்கிறாங்க. இன்றைக்கு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த அம்மா கிளினிக்கை வரவேற்று நீங்க போய் திறந்து வச்சா, நீங்க போய் கலந்துக்கிட்டா நாங்க தடுத்தோமா? யாரும் தடுக்கவே இல்லை. அம்மாவுடைய கொள்கையை, அம்மா மாண்புமிகு எடப்பாடியுடைய திட்டத்தை நீங்கள் மறைக்க பார்க்கிறீர்கள். இந்த திட்டம் எவ்வளவு பெரிய திட்டம்! அம்மா மினி கிளினிக்கு அங்கேயே உப்பு சத்தை பார்க்கிறாங்க, சக்கரை சத்தை பார்க்கிறாங்க, தாய்மை உணர்வு பெரிய உறுதியாகி விட்டதாக அதையே பார்க்கிறார்கள். வைட்டமின் மாத்திரை கொடுக்குறாங்க, காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்குறாங்க, தலைவலிக்கு மருந்து கொடுக்குறாங்க. மக்கள் அதிகமாக அலையாம பார்க்கக்கூடிய அம்மா மினி கிளினிக்கை இன்றைக்கு அதிகாரிகள் திறந்து வைக்கிறாங்க. அந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்களை அழைக்கிறார்கள். யாருமே வராத போது அந்த ஊராட்சி மன்ற தலைவர், அது கால்சேரியாக இருந்தாலும் சரி, வரகனூராக இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற பேச்சுவளமாக இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் எங்களை அழைக்கிறாங்க. பொதுவாக மரபு என்னன்னு சொன்னா, மாவட்ட ஆட்சியர் தெரியும், நாங்க நோட்டீஸ் அடிச்சோம்னா எந்த அரசு நிகழ்ச்சியா இருந்தாலும் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை அமைச்சர்கள், அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். இதுதான் மரபாக இருக்கிறது. மாவட்ட ஆட்சியத்துல எல்லாரும் கலந்துக்கலாம். நீங்க வந்தாலும் இல்லை, நாங்க எந்த மதத்துக்கும் போகலாம். அதுக்காக நான் கிழக்கு தொகுதிக்கு போகக்கூடாது, திருப்பதி போகக்கூடாதுன்னா, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அரசு விழா, அரசு நிகழ்ச்சி, அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் எங்களை அழைக்கிறார்கள். அம்மா மினி கிளினிக்கை நீங்க மறைக்க பாக்குறீங்க, எடப்பாடியார் புகழ மறைக்க பாக்குறீங்க எதிர்கட்சியின் தலைமையில. நீங்களா நாங்க அம்மா கிளினிக் என்னைக்காவது வேணும்னு கேட்டிருக்கீங்களா? இப்ப திருப்பூர் 5 அம்மா மினி கிளினிக் திறந்திருக்கோம், கிழக்கு தொகுதி 5 அம்மா மினி கிளினிக் திறந்திருக்கோம். நீங்க எங்களுக்கு போதல 3 அம்மா கிளினிக் கொடுக்கணும் மக்கள் ஊரா கேட்கிறாங்களே, நீங்களும் கேட்ட நாங்க தடுக்க போறோமா? அம்மாவுடைய சாதனை, எடப்பாடியார் சாதனை மிக அற்புதமான திட்டம், மக்கள் வரவேற்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் மக்களுக்கு வரவேற்பு. சரி, நீங்க இப்படி அரசு விழா நாங்க கொண்டாட சொல்றீங்களே, 2500 ரூபாய் முழு கரும்பும் மாண்புமிகு எடப்பாடியார் கொடுத்தாரு. இவங்களை நீங்க நின்று முன்னிட்டு கொடுத்துருக்கலாம்ல. ரேஷன் கடையில் போய் நின்று இந்த 2500 ரூபாப்பா எடப்பாடியார் கொடுத்திருக்காரு,
வாங்கி இருக்காருன்னு சொல்லி கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்கலாமா, கொடுத்திருக்கூடாதா? ஏன் கொடுக்கல? இந்த அரசு சாதனை செய்தால் நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்கள். இந்த அரசு மக்கள் திட்டங்களை கொண்டு வந்தால் நீங்கள் அதை தடுக்க பார்ப்பீர்கள். நீங்கள் தடுக்கிற முயற்சியில் தான் இருக்கிறீங்களே தவிர உண்மையான நல்ல நோக்கம் உங்களுக்கு இருக்கிறதா? எந்த நல்ல நோக்கமும் இல்லை. தீய சக்தியாக நீங்கள் இருக்கிறீர்களே தவிர நான் அதை குறை சொல்ல விரும்பவில்லை யாரையும். பட் இது அரசியலாக கருத வேண்டாம். நம்ம அரசு நிகழ்ச்சி மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கலந்து கொள்வதற்கு உரிமை இருக்கிறது. அந்த வகையிலே அங்கே இருக்கிறவர்களே கலந்து கொண்டு நான் கலந்து கொண்டேன். ஏன்னா நான் இது ரிட்டனாக சொல்றதை விட மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாங்க, அவருக்கு தெரியாத செய்தி கிடையாது, ஆணையாளருக்கு தெரியாத செய்தி கிடையாது. நானும் அதற்கான ஒரு விளக்கத்தை வழங்கும் என்பதற்காக சொல்கிறேன். இந்த வகையிலே இன்றைக்கு அம்மா அரசு, மாண்புமிகு எடப்பாடியார் அரசு மிகச்சிறப்பான திட்டங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த வடக்கு தொகுதியில